நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் இந்த பிரம்மயுகம்ல இருக்கு. அதெல்லாம் டீகோட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யாக்ஷி யாரு? இதுவும் ஒரு மிஸ்ட்ரியான கேரக்டர் தான். தேவனை கொடுமான் போட்டிக்கிட்ட போக வைக்கணும், அதுக்கு தான் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணிருப்பாங்க. தேவன் அண்ட் கோரன் ரெண்டு பேரையும் யாக்ஷி பிடிச்சிருக்கலாம், பட் தேவனை ஒண்ணுமே பண்ணல. இவனும் அதை பார்த்துட்டு பயந்து ஓடி இந்த மேன்ஷனுக்கு போய் சேருவான். இந்த படத்துல மெயின் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா வெறும் 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டர்ஸை மட்டும் வச்சு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். அண்ட் இதுல வர குக்கோட நேமை எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி அவர் ரொம்ப வருஷமாக மாட்டிட்டு இருக்கிறதுனால அவரோட நேமே மறந்துருக்கலாம். அவர் ஒரு சஸ்பென்ஸ்லயே அந்த கேரக்டர் வச்சிருக்கலாம். மெயினா பிளாஷ்பேக்ல சாத்தானோட ரிங்கை பத்தி குக்கு எங்கேயும் சொல்லியிருக்கவே மாட்டாரு தேவன் கிட்ட. ஸோ குக்கோட மைண்ட் செட் என்னன்னா, கொடுமான் போட்டியோட ரிங்கை அவர் எடுத்து டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னோட அப்கமிங் ஷார்ட் ஃபிலிம்ல வர பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஐ எம் கோயிங் டு ட்ரை விண்டேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இதை பார்த்து உங்களோட தாட்ஸ் என்ன? பிரம்மயுகம் நீங்க இன்னும் பார்க்கலனா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் ரைட் நவ்.